morning, dear aspirants. Today's news. Election Commission begins special intensive revision of electoral rolls in 12 states. Already நம்ம இந்த நியூஸ் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு அப்டேஷன் எலக்டோரல் ரோலில் நடக்கிற ஓட்டர்ஸ் அப்டேஷன் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். பேஸ்ட் ஆன் இப்போ எப்படின்னா, ஒரு ஓட்டர் காலமாயிருக்கலாம், இல்லை ஒரு ஓட்டர் மைக்ரேட் ஆகி இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், அவங்களோட டூப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டூப்ளிகேஷன்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஜென்யூனாக கரெக்டாக இருக்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக செக் பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இப்போ அதோட அப்டேட் நியூஸ் பார்ப்போம். கவரேஜ் 12 states, union territory encompassing 51 crore voters, total target voters. Timeline month long process, November 4 to December 4, culminating the final publication on February 7th வரைக்கும் நடக்கும். Follows Bihar, first Biharல நடந்திருக்கு. Follows Bihar SIR where 68 lakh measures were names were deleted. 68 லட்சம் வாக்காளர்களோட நேம்ஸை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிட்டு அப்புறம் ஜென்யூன் ஓட்டர்ஸை பார்த்து அதுல இருந்து இன்னும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? கிளீன் அண்ட் அப்டேட்டட் எலக்டோரல் ரோல்ஸ் அஹெட் ஆஃப் அப்கமிங் எலெக்ஷன். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், எலக்டோரல் இன்டெகிரிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூப்ளிகேஷன்லாம் எடுக்கிறதால எலக்டோரல் இன்டெகிரிட்டி அச்சீவ் பண்ண முடியும். ஃபெடரல் கோஆர்டினேஷன், மல்டி ஸ்டேட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன், சைமல்டேனியஸ் எக்ஸைஸ். ஸ்டேட் கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த ரிவிஷனுக்கு. டெமோக்ராட்டிக் பியூரிஃபிகேஷன், ரிமூவிங் கோஸ்ட் ஓட்டர்ஸ், இதனோட மெயின் அப்ஜெக்டிவ். ப்ரீ எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ், பர்டிகுலர்லி குரூஷியல் ஃபார் 4 போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் புதுச்சேரி. இப்போ எலெக்ஷன் வரும்போது இல்லையா 2026ல, அவங்களுக்கு இது ரொம்ப குரூஷியல். டெக்னாலஜிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட், கிராஸ் ஸ்டேட் வெரிஃபிகேஷன். ஆக்சுவலாக அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் ஒன்றா ஒரே கலெக்ட் பண்ணிட்டோம்னா ஓட்டர்ஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் ஒரு ஸ்டேட்ல மட்டும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்க ஓட்டர் வேற ஸ்டேட்டு போயிட்டாங்கன்னா அங்கே ஓட்டிங் வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்கே டெலிட் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்டோட ஓட்டிங் லிஸ்ட் நமக்கு அதோட அப்டேஷன் தேவை. ஓகேவா? அதை அச்சீவ் பண்ண முடியும். டிரான்ஸ்பரன்சி மெஷர் எல்லாருக்கும் தெரியும். சைமல்டேனியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், blank form 6 availability for new registration during elimination. ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நியூ ஓட்டர்ஸ் அந்த இதில் எலக்டோரல் ரோல்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் 6 அதில் கேட்டுக்கிற ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவங்கள உள்ள ஆட் பண்ணிப்பாங்க. ஹைரார்கி, ஒரு எலெக்ஷன் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதோட ஹைரார்கி ரொம்ப முக்கியம். ஸோ நேஷனல் லெவல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிரியேட்டட் பை ஆர்டிகல் 324. ஓகேவா? அதுதான் டாப் மோஸ்ட். இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அசம்பிளி அண்ட் எம்பி எலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த எலெக்ஷனுக்குலாம் அத்தாரிட்டியா இருந்து நடத்தி கொடுக்கிற பாடி தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கோஆர்டினேட்ஸ் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எலெக்ஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லா இடத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் ஆஃபீஸரா இருக்கிறது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், டிஇஓ. அடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ரெஸ்பான்சிபிள் தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், மெயின்டைனிங் ஆஃப் எலக்டோரல் ரோல் மெயின்டைன் பண்றது தான் இந்த எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அடுத்து பூத் லெவல் ஆஃபீஸர், கிரவுண்ட் லெவல் வெரிஃபிகேஷன் அண்ட் ஓட்டர்ஸ் இன்டராக்ஷன். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் தான் ஸ்ட்ரெயிட்டா ஓட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ண, வீடு போயிட்டு கனெக்ட் பண்றவங்க இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு
ஏரியாவிலையும் இருக்கிற டீச்சர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி பப்ளிக் ஒர்க் ரிலேட்டட் ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெரிஃபிகேஷன், அடிஷன், இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல நேராக வீட்டுக்கே போயிட்டு ரெடி பண்றவங்க தான் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1960. யூஸ்வலி ட்ரான் ஃப்ரம் டீச்சரா இருக்கலாம், அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கலாம், கிராம பஞ்சாயத்து ஆர் முனிசிபல் ஸ்டாஃப், ரெவன்யூ ஆர் அதர் லோக்கல் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஈச் BLO is assigned one polling station area. ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு 4 வார்டு சேர்ந்துருக்குன்னா அந்த 4 வார்டுல இருக்கிற ஓட்டர்ஸை ஒரு வீடா போய் கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிங் பாயிண்ட் தான் இந்த BLO. Functions of BLO. First, verification of application. ஒரு ஃபார்முக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஃபார்ம் 6னா அடிஷன் ஆஃப் நியூ, ஃபார்ம் 7னா டெலிஷன், இந்த மாதிரி ஃபார்ம் 8, ஃபார்ம் 8A, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மை வெரிஃபை பண்றது இவங்க தான். அடுத்து ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். ஒரு ஓட்டர்ஸை பத்தி அவரோட ஏஜ், நேம் இருக்காரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் செக் பண்றது BLO. எலக்டோரல் ரோல் மெயின்டெனன்ஸ், அப்கோர்ஸ் அவங்க தான். அசிஸ்டன்ஸ் டியூரிங் எலெக்ஷன், helps in setting up a polling station, ensuring accessibility and voter awareness. இதெல்லாம் மெயின்டைன் பண்றோம் அவங்க தான். voter awareness, sweep, delivery of epic கார்டு இப்பெல்லாம் ஆன்லைன்ல போய் ரீச் ஆயிடுது ஈஸியா. இப்போ அந்த கார்டு, ஒரிஜினல் கார்டை ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் குடிக்க முடியாதவங்க இருக்காங்கன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டா போய் கொடுக்க வேண்டியது யாருன்னா அந்த BLOவோட பொறுப்பு. கோஆர்டினேஷன் வித் ERO அண்ட் AERO, எலக்டோரல் ரைட்ஸ் ஆஃபீஸர். ஃபார்ம்ஸ். Form 6, new voter registration. 6A, overseas voter registration. 7, deletion of name. 8, correction of entries. 8A, change of address within same constituency. நல்லா கவனிக்கணும், இந்த 8A வந்து கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே போனாதான் அந்த 8A ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த கான்ஸ்டிடுவன்சியை விட்டு வேற கான்ஸ்டிடுவன்சி, வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட் போனா ஃபார்ம் 8A அப்ளிகபிள் ஆகாது. Great Nicobar Island project advances with the tribal reserve. ஆக்சுவலா நிக்கோபார் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிற ஏரியாவில், நிறைய வைல்ட் லைஃப் இருக்கிற ஏரியாவில் மல்டி செக்டோரல் கன்ஸ்ட்ரக்ஷன் சாங்ஷன் பண்ணியிருக்கு கவர்மெண்ட். அதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் நடந்துருக்கு. ஸோ ஒரு நாளும் அந்த ஏரியாவை பத்தியும் இந்த கேஸ் லீகாலிட்டியை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. இந்த டைம் நிறைய இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ நியூஸ்குள்ள போகலாம். ப்ராஜெக்ட் காஸ்ட் 92,000 crore ஆல்ரெடி சைட். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், டவுன்ஷிப் எல்லாமே உண்டு. கரண்ட் டெவலப்மெண்ட் GIS மேப் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிநோட்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரைபல் ரிசர்வ் லேண்ட். ஆக்சுவலா ட்ரைபல் ரிசர்வ் லேண்ட் மார்க் பண்ணிடுவாங்க லொகேஷன் வச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கொண்டு போறாங்கன்னா அந்த மார்க்கிங்கை குறைக்கணும், அதை டீநோட்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. ஓவர்சைட், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மானிட்டரிங் கமிட்டி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை மானிட்டர் பண்றதும் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006, மேண்டேட்டரி செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ், அவங்க ட்ரைபல்ஸ், இவங்களுக்குலாம் ரைட்ஸ், இந்த ஏரியாவில் இவங்க வாழலாம், இவங்க இந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆன ஹனி, காட்டு சுள்ளி, இந்த மாதிரியான மெடிசினல் பிளான்ஸ், இந்த மாதிரியான ஓரளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கீகரிக்கிறது. ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி, கல்கட்டா ஹைகோர்ட் ஹியரிங் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட் செட்டிலர்ஸ் கிளைம், கல்கட்டாவில் நடந்துட்டு இருக்கு. என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் கரண்ட்லி சேலஞ்சிங் இன் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ். Constitutional protection, safeguard for scheduled tribes and PVTG. Tribal welfare and administrative measure, comprehensive tribal schedule for facilitation next month, அடுத்த month. Shompen community, அவங்க ஒரு particularly vulnerable tribal group. ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிரைட்டீரியா. இல்லைன்னா ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன் ஆஃப் மேக்கிங் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ரொம்ப பின்தங்கிய ட்ரெடிஷனல் இருக்கணும், பாப்புலேஷன் ரொம்ப ஸ்பேர்ஸாக இருக்கணும்,
பாவர்ட்டியில் இருக்கணும், இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணாக்கா அவங்க பியூடிஜி, அவங்களுக்கு நிறைய கன்செஷன் சாங்ஷன்ஸ் ஸ்கீம்ஸ் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி தான் ஷாம்பன் கம்யூனிட்டி. இன்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்தமான் அதின்ஜிநாத் விகாஸ் சமிதி கன்சல்டேஷன். ஜிஐஎஸ் மேப்பிங் ஆல்ரெடி செட், டிமார்க்கெட்டிங் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. என்விரான்மெண்டல் அண்ட் இக்காலஜிக்கல் கன்சிடரேஷன், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஆமா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இது எப்படின்னா சுண்டர்லேண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்தோனேஷியா இப்போ இருக்கிற இந்தோனேஷியா இதோட கனெக்ட் ஆனதான் நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அதுதான் அந்த சுண்டாலேண்ட். அந்த சுண்டாலேண்ட்ல வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஃபாரஸ்ட் லேண்ட் ஒட்டுமொத்த 160 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல 130 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். மொத்தமா 160 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிறத 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அதையும் சேர்த்து தான் இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேலன்சிங் எக்காலஜிக்கல் கன்சர்ன் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட், இதுதான் அவங்களோட ஒரு ப்ரப்போசலா இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட போகும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் இருக்கு, பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், Ministry of Tribal Affairs said the Forest Rights Act was enacted to correct historical injustice. ஆமா, காலங்காலமா ட்ரைபல்ஸ் காட்டுல வாழ்ற காட்டுவாசி மக்களை வந்து வதைக்கிறதே வந்து கவர்மெண்டோட வேலை மாதிரியான ஃபோக்கஸ் நடந்துட்டு இருந்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைம்லயும் சரிதான், இப்போவும் சரிதான். மணி லெண்டர்ஸ்ல இருந்து அவங்களை லூட் பண்ணாத ஆட்களே இல்லை. ஸோ அவங்களோட ரைட்ஸை சாலிடிஃபை பண்றது அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். The objectives: recognize and vest forest rights for forest dwelling communities, ensure livelihood security and tenurial rights. Types of rights recognized: first, individual forest rights, community forest rights, rights over minor forest produce, non-timber, timber, non-timber எல்லாம். கிரேசிங் ரைட்ஸ், ஒரு ஏரியா இப்போ ரவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்டட் ஏரியான்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ரொம்ப எட்ஜ் ஏரியாவில் கிரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக அலோவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறது அந்த கிரேசிங் ரைட்ஸ். ரைட்ஸ் டு ரீஹாபிலேஷன் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித்தவுட் கன்சென்ட். ரைட் டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் எம்பவர்மெண்ட் ஆஃப் கிராம சபா டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட், wildlife and biodiversity. Eligibility: ST residing in forest area, other traditional forest dwellers who have lived in the forest. 3 generation, 3 generation, ஒரு ஜெனரேஷன் 25 வருஷம் கணக்கு பண்ணி 3 ஜெனரேஷன் 75 வருஷம் தொடர்ந்து வாழ்ந்துருக்கணும். prior to December 13, 2005. Three-tier institutional mechanism. Gram Sabha subdivisional level committee screens and coordinate the Gram Sabha claims. Gram Sabha வந்து லோக்கல் பாடியில் ஒரு ஸ்ட்ராங்கான பாடி, அவங்களுக்கு செவரல் ரைட்ஸ், எக்கானமி ரைட்ஸ், ரெவன்யூ ஜென்ரேஷனு, எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி எப்படி பண்ணலான்ற கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. அது சரியாக செய்யறாங்களான்னு செக் பண்ணுறது தான் அந்த சப்டிவிஷனல் லெவல் கமிட்டியோடது. அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஃபைனல் அத்தாரிட்டி டு அப்ரூவ் த ரிஜெக்ட் கிளைம்ஸ். Heavy metal contamination in Kaveri river fish poses public health risk. Actually, Kaveri river la metals like cadmium, lithium, mercury இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆயிட்டு அந்த மெட்டல் வந்து அங்க இருக்கிற ஃபிஷ்ஷுக்குள்ள போயிட்டு அந்த ஃபிஷ் மூலமா சாப்பிட்ற ஹியூமன்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன், இந்த மாதிரி இதுக்கு ஒரு பயோ மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷன் மூலமா ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து ஹெல்த் வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. இதுதான் நியூஸ். ஸோ என்னென்ன பொல்யூஷன், அதோட பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்ன, ஹவு டு மிட்டிகேட் தட், இதெல்லாம் பார்க்கலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஆன் காவிரி ரிவர் கண்டாமினேஷன். இது பண்ணது 2023 to 24 அந்த டைம்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஹெவி மெட்டல்ஸ் கேட்மியம், லெட், குரோமியம், காப்பர், ஜிங்க் இதெல்லாம் மெயின் கான்ஸ்டுவன்ட் விச் இஸ் இன் த ரிவர் காவேரி. ஸ்கோப் 18 ரிவர் சைட்ஸ். ரிவர் ஓரத்தில் இருக்கு இல்லையா, இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த சைட்ஸ்
அனலைஸ்டு ஃபார் செடிமெண்ட்ஸ் அண்ட் 10 sites இன் ஃபிஷ் கண்டாமினேஷன். மற்ற 10 ஏரியாவில் ஃபிஷ் கண்டாமினேஷன் செக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ரிவர் சைட்டையும் செக் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு செக் பண்ணி வர அவுட்புட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணது தான் இந்த மெட்டல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. cadmium, lead, chromium, copper and zinc. Recommendation: limit fish consumption twice weekly. Sources and pathways of contamination. இண்டஸ்ட்ரியல் எஃபுலன்ஸ். ஆக்சுவலாக அந்த ஈரோடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லெதர் அந்த கழிவுப் பொருட்கள் நிறைய கலக்க ஆரம்பிச்சிருச்சோம். அக்ரிகல்ச்சர் ரெண்டு ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூரியாவிலேருந்து பாஸ்பரஸ்லேருந்து எல்லாம் பொட்டாஷ் எல்லாம் அதோட வாஷ் அவேஸு அர்பன் வேஸ்ட் வாட்டர், அண்டர் வாட்டர் சீவேஜ், அன்ட்ரீட்டட் சீவேஜ் கலக்கிறதுனால நேச்சுரல் சோர்சஸ், மினரலைஸ்டு ஜோன் அப்ஸ்ட்ரீம் கண்ட்ரி. மினரலைஸ் ஜோன் தான் இப்போ ஏரியா மினரலைஸ்டு சேனலில் கூட தண்ணி அடிச்சு போச்சுன்னா அந்த மினரல் அப்படியே வாஷ் ஆகி அப்படியே போய் பயோமேக்னிஃபிகேஷனுக்கு ஸ்டார்டிங் ரூட்டா அமையும். பப்ளிக் ஹெல்த் இம்ப்ளிகேஷன், பயோ அக்யூமுலேஷன். பயோ அக்யூமுலேஷனுக்கும் பயோ மேக்னிஃபிகேஷனுக்கும். ஸோ இப்போ இந்த ரிவர் வாட்டர்ல இருக்கிற ஒரு லெட் காம்போனன்ட்டு அதில் இருக்கிற மீனை அஃபெக்ட் பண்ணி அந்த மீனோட டிஷ்யூல சேவ் ஆயிருக்கும். அது பயோ அக்குமுலேஷன், அடுத்தடுத்து கிராஸ் ஆகி அந்த ஆனால் அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோட எஃபுலன்ஸ்லேருந்து வந்த ஒரு இம்பியூரிட்டி, ஒரு மெட்டல். அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்டு நமக்கு உடம்பு போயிட்டு நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? கார்சினோஜெனிக் ரிஸ்க் அப்படின்னா இந்த கேன்சர் வரக்கூடிய ஒரு சாராம்சம் உள்ள ஃபர்ஸ்ட் ரூட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கார்சினோஜெனிக் இதுல இருக்கு. கேட்மியம் அண்ட் லெட். நான் கார்சினோஜெனிக்னா கேன்சருக்கு காஸ் பண்ற ஏஜென்ட்ஸ் இல்லாம மற்ற ஏஜென்ட்ஸ். Heavy metals. Heavy metals are dense metallic elements that are toxic even at a low concentration, can accumulate in living organism causing various environmental and health hazards. For major constituent, lead, batteries, paints, plumbing, vehicular emission இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். மெர்க்குரி, லெட் அதிகமாச்சுன்னா நர்வஸ் பாதிக்கும். நெக்ஸ்ட் மெர்க்குரி கோல் கம்பஷன்ல அதிகமாக இருக்கும். மினமட்டா டிசீஸ். மினமட்டா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்க ஒரு நாடு. அங்கே பயோ அக்யூமுலேஷன் மூலமாக மெர்க்குரியால் அஃபெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருந்து கண்டுபிடிச்சதால அந்த டிசீஸுக்கு மினமட்டா டிசீஸ்ன்னு வச்சாங்க. கேட்மியம் பேட்டரிஸில் இருக்கிறது ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரி. இட்டாய் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், போன்லாம் வீக் ஆகிடும். ஆர்சனிக், கண்டாமினேட்டட் கிரவுண்ட் வாட்டர் பெஸ்டிசைட். பெஸ்டிசைட்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டரில் கலக்கிறதுனால வர்றது தான் இந்த ஆர்சனிக் டிசீஸு. ஆர்சனிக் கிரவுண்ட் வாட்டர் கலக்கிறதுனால வரும் டிசீஸ். ஸ்கின் லீஷன்ஸ் அண்ட் கேன்சர் ரிஸ்க். நெக்ஸ்ட் குரோமியம், டேனரிஸ். டேனரிஸ் தோல் பதனிடுதல்னு அர்த்தம். டேனரிஸ் எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல கிட்னிஸ் அஃபெக்ட் பண்றது. நிக்கல், எலக்ட்ரோபிளேட்டிங் அலாய்ஸ், காப்பர், மைனிங், பைப்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஜிங்க், கேல்வனைசேஷன், ஃபெர்டிலைசர் இதெல்லாம் இதுல இருந்து தான் வருது. கேரக்டரிஸ்டிக்ஸ்: ஹை அட்டாமிக் வெயிட் அண்ட் டென்சிட்டி. அட்டாமிக் வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதான் ஹெவி மெட்டல். நான் பயோடிகிரேடபிள், எவ்வளோ நாள் ஆனாலும் டிகிரேடே ஆகாது. எக்ஸிபிட் பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். பாத்வேஸ் இன்டு என்விரான்மெண்டல் ஆல்ரெடி சைட் எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஒன்று அக்ரிகல்ச்சர்லேருந்து வரும், அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும். இந்த மாதிரி ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு. எனர்ஜி எஃபிஷியன்சி, மிஸ்ஸிங் லிங்க் இன் இந்தியா கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி ஒன்று இப்போ 100% கெப்பாசிட்டி அப்படின்னா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 50 to 70 தான் நடக்குது. இந்த கேப்பை பற்றினான ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஆக்சுவலாக இது மெயின் ரீசன் அப்படின்னா கெப்பாசிட்டி எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ சோலார் எனர்ஜி இருக்கணும், சோலார் பிளேட் இந்த இடத்துல வச்சிருக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா அதோட ஒரு 4 வாட் பவர் அப்படி அதோட கெப்பாசிட்டி. அப்படின்னா வெயிலை பொறுத்து தான் அதோட ப்ரொடக்ஷனாகவே இருக்கும். வெயில் கம்மியாக இருந்தால் அது 3 வாட் பவர் தான் அதால் கொடுக்க முடியும். அப்போ மீதி பவரை நம்ம கோல் மூலமாகவும் மற்ற ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலம் எடுக்க மாதிரி ஆகிடும். அப்போ கெப்பாசிட்டி இருந்தும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது கோலை. இது பற்றின ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? பேராடாக்ஸ்: 50% நான் ஃபாசில் installed capacity, grid carbon connect intensity increased 0.703 to 0.727.
ஓகேவா? கெப்பாசிட்டி வெர்சஸ் ஜெனரேஷன் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. எஃபிஷியன்சி கெயின்ஸ், கிரிட் எமிஷன் பாராடாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தது. Installed capacity misleading, 50% non-fossil capacity doesn't translate the equivalent generation. Capacity utilization gap, solar 15 to 25 versus coal 65 to 90 operational efficiency. இப்போ 5 வாட்டுக்குள்ள ஒரு பிளேட் போட்டோ வோல்டாயிக் ஃபீல்டு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி, ஆனால் அந்த ஃபுல் கெப்பாசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ரொம்ப பாதி தான் பண்ணுது. ஆனால் இதுவே 15 to 20 தான் பண்ணுது. இதுவே கோலா இருந்தால் அதோட எஃபிஷியன்சியில் 65 to 90% வரைக்கும் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியை கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், டெம்போரல் மிஸ்மேட்ச், பீக் டிமாண்ட். இப்போ லைட்ஸ் நம்ம அதிகமாக எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? நைட்டில் ஈவினிங்கில். ஆனால் சோலார் கெப்பாசிட்டியை ஃபுல்லாக கிராப் எடுக்க வேண்டிய டைம் என்ன? மதியானத்தில். ஸோ இந்த மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் நம்ம கோல் மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸை தேடி போக வேண்டியதாகிடுச்சு. Institutional and Policy Framework, Bureau of Energy Efficiency, statutory body under Energy Conservation Act. இந்த ஆக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி போகணும் அப்படின்றது என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம போகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளோ செலவு பண்ணி பில்ட் பண்ணாலும் எஃபிஷியன்சி அச்சீவ் பண்ண முடியல. National Mission on Enhanced Energy Efficiency launched in 2010. National Action Plan of Climate Change அப்படிங்கிற ஒரு ப்ராடர் டாபிக். அந்த டாபிக்ல 8 வேரியஸ் ஸ்கீம்ஸ் அடங்கும். அதில் ஒரு ஸ்கீம் தான் நேஷனல் மிஷன் ஆன் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி. நோடல் மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. நம்ம இப்போதான் பார்த்து முடிச்சது. Objective to strengthen energy efficiency. Mission goal, reduce intensity of GDP, contribute to the greenhouse gas emission reduction. Components and the scheme killer components. PAT, perform, achieve and trade scheme. Market based mechanism for improving energy efficiency. ரெண்டு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி சேவிங் சர்டிஃபிகேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்னாலேயோ ஒரு இடத்துனாலேயோ ஒரு பிளான்னாலேயோ அந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி எய்ம்ஸ் டு ஆக்சிலரேட் ஷிஃப்ட் டு எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். கீ ப்ரோக்ராம்ஸ் பச்சாத் லேம்ப் யோஜனா, சூப்பர் எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட் ப்ரோக்ராம். ரெண்டுமே முக்கியம்பா. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஸ்டின். கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி எங்கள் யூடியூப் வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை திரும்பி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.